இந்த வடைக்கு பூண்டு சட்னி செய்ய போறோம். அதுக்கு தேவையான வணக்கம் உறவுகளே. இட்லி மாவு வச்சு இன்றைக்கு முறுமுறுப்பான வடை செய்ய போகிறோம். வடை எப்படி செய்கிறது என்பதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை நாங்கள் இப்போ மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் எடுக்க போகிறோம். 10 நிமிடம் வந்து இந்த ரவை ஊற வேணுமென்றதுக்காக நாங்கள் இதை மூடி வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வடத்தது பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இது இந்த வடைக்கு பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள்? இப்போ வந்து பூடு 12 எடுத்திருக்கிறோம். 6 செத்தல் மிளகாய், கருவேப்பமிலை ஒரு நட்டி, ஒரு உருண்டை, சின்ன உருண்டை, என்ன சின்ன தேசிக்கு அளவு பழப்புளி, தேசிக்கு அளவு பழப்புளி. இப்போ இந்த கப்பில் நாங்கள் இதுவரை போடுவோம். நாங்கள் இப்போ சுத்தமாக கழுவி வச்சுக்கிறோம். என்ன போடுவோம் இதை இது கப்பில் போடுறோம். அதே மாதிரி செத்தல் மிளகாயும் கருவேப்பமிலையும், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், புளிக்கரைசல், புளிக்கரைசல் விட்டாச்சு. அரைக்கரண்டி உப்பு சேர்க்கிறோம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தண்ணி. இப்போ நாங்கள் அதை மூடி அரைச்செடுப்போம். நான் தான் அரைச்செடுக்கிற வேலையை எனக்கு அரைச்சி நான் போடுறேன் அரைக்கிறது. இங்கே பாருங்க, நாங்கள் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறோம். ஒரு 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டால் சரி. கடுகு போடுறோம். என்ன கடுகு வடிக்காட்டும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு செத்தல் மிளகாய் 2 பிச்சு போட்டு கொஞ்சம் கருவேப்பமிலையும் போடுவோம். வதங்கட்டும். இனி நாங்கள் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் தானே பூண்டு செத்தல் மிளகாய் எல்லாம் சேர்த்து அதை நாங்கள் இதில் தாளிச்சதோடு போடுவோம். இது அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துருக்கிறோம். அதையும் இதோட விடுவோம். ஏற்கனவே உப்பு போட்டால் தான் அரைச்ச நாங்கள். இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம், தூள் உப்பு. பூண்டு சட்னி தயார். நல்ல ஒரு கமகமான ஒரு வாசம். எடுத்து பார்க்க போகிறோம். 10 நிமிடம் ஆச்சு. இப்போ இட்லி வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். என்ன சர்மி? இப்போ வந்து இஞ்சி வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறோம். மற்றது பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறோம், பச்சை மிளகாய், கறிவேப்பமிலை, அடுத்தது வந்து மிளகு. இது மிளகு வந்து முழுசாக நாங்கள் போட வேணும். இவ்வளவு நாங்கள் இந்த இட்லி மேக போட்டு குழைச்செடுக்க வேணும். இங்கே பாருங்க, நாங்கள் இட்லி மா கரைச்சி வச்சிருந்த நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன 1/2 கிலோ ரவைக்கு நான் 100 கிராம் உளுந்து தான் போடுறேன். பழமையாக நாங்கள் வீட்டில் இட்லி அவிக்கிறேன்டால் அப்படித்தான். ரவையை நல்ல வடிவாக வாட வச்சுட்டு அரிச்செடுத்துட்டு தான் உளுந்த கழுவி, கோதுளுந்து தான் நாங்கள் எடுத்து அதை ஊற வச்சுட்டு கழுவி மிக்சியில் அரைச்சிட்டு நாங்கள் உப்பு போட்டு கரைச்சி இட்லி பதத்துக்கு அதை கரைச்சி வச்சுட்டு நான் காலமாக இட்லி அவிச்சிட்டு தான் கொஞ்சம் மா எடுத்து அதை இப்படி இட்லி வடை அந்த இட்லி சுட்ட இட்லி அவிச்ச அந்த இட்லி தான் அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ இட்லி வடை நாங்கள் செய்ய போகிறோம். எல்லாம் மொதிச்சு இல்லை இதாக வந்துருக்கு. இப்போ வந்து நாங்கள் இது 2 இந்த கப்பால் 2 கப் இட்லி தான் இது. அதே அளவு நாங்கள் இதால் இப்போ 1/2 கப் பச்சை ரவை இதில் சேர்க்க போகிறோம். கலந்து விடுங்க பார்ப்போம். இட்லி மாவுக்கு நாங்கள் அவிச்ச ரவை போடுறோம். அப்போ இப்போ கலக்கிறதுக்கு பச்சை ரவை. மீதம் இருக்கிற ரவையும் நான் இதோட போடுறேன். சர்மி வடிவாக கலந்து விடட்டுமா? சரி. 1 கப் பச்சை ரவை தான் போட்டாங்களா? என்ன 1/2 கப். இப்போ 2 கப் இட்லி மாவுக்கு 1/2 கப் பச்சை ரவை, வாட்டாத வறுக்காத ரவை போட்டுருக்குறோம். போட்டு நல்ல வடிவாக கலந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இட்லி மாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் தானே. இப்போ நாங்கள் திரும்ப ரவை சேர்த்தமையால் கொஞ்சம் உப்பு போடுறோம். என்ன தேவையான அளவு போடுறோம். கையால் நல்ல வடிவாக குழைச்சி எடுக்க வேணும்.
இந்த இட்லிமா வந்து நல்லா புளிச்சிருந்தால் கொஞ்சம் வடை டேஸ்டா இருக்கும். நல்ல வடிவா புளிச்சிருந்தா தான் நாங்கள் எடுக்க நொதிச்சிருந்தால் அது டேஸ்ட் சுவையாக இருக்கும் சாப்பிடுக்க. இப்போ இதோட வந்து நாங்கள் அரிசிமா சிவப்பரிசிமா தான் எடுத்திருக்கிறோம். இது வறுக்காத வாட்டாத பச்சை அரிசிமா. இது வந்து இந்த வடை வந்து மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கிறதுக்காக இதில் ஒரு 2 கரண்டி போடுவோம். என்ன சார்மி? சிவப்பரிசிமா வெள்ளி அரிசிமா போடலாம். எங்கள்கிட்ட சிவப்பரிசிமா தான் இருந்தது. அதால் நாங்கள் இது ஒரு 2 கரண்டி போடுறோம். மற்றது வந்து வடை அந்த பிடிமானத்துக்கு நல்லந்தானே இப்போ பிடிச்செடுக்கிறதுக்கு குழையுங்குதே. நாங்கள் தண்ணியில் துவச்சி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். நாங்கள் வடை சுரைக்க பிள்ளைகளுக்கு எப்படினாமே இந்த ஓட்டை போடுறீங்க, ஓட்டை போட வடை சுடலாம் தானே பெரிய ஓட்டை போடுறோன்னு சொன்னோம். அந்த எண்ணெய் வந்து அதுக்குள்ள நின்றா சுற்றி வர வடை வடிவாவியும் உள்ளுக்கெல்லாம். அதால் தான் நாங்கள் ஓட்டை போட்டு வடை சுடுறோம். இங்கே பாருங்க, எங்களோட இட்லி மாவடை நல்லா சூப்பராக வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு. ஆனால் இது போடேக்க தான் கொஞ்சம் இதாரடாப்பா இது இப்படி வந்திருக்கிறார். கொஞ்சம் சரி நல்ல ஒரு பொன்னிறமா வந்திருக்குது. என்ன ஓட்ட போடு நீங்களும். இதுக்கு எத்தனை 4 பேர் நிற்கிறேன் சார்மி? 4 பேர் நீண்டி முதல் 3 வடை சுட்ட நான் இங்கே ஒரு வடையை தூக்கி போடுறது காகம் வந்து போடுங்க சார்மி. சரி நாங்கள் இப்போ சுட்டு கடைசியாக ஒரு 2 வடகை இருக்குது. அதே நாங்கள் போடுவோம். சார்மி இது என்ன ஒரு வடை பாதியாக்குறாங்க, பாதி வடைக்கம்மா காணுமா வந்தது. அந்த பாதி இல்ல பாதியாக்குறாங்க ஒரு சின்ன குட்டி வடை. சார்மி இந்த விளையாட்டை பாருங்க. இதுல மிச்சத்துக்கு அது அதே அதே வடைக்கு பாதி மா காணாண்டு என்ன விலை செய்திருக்காங்க. எனக்கு நாங்கள் இப்போ 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கிறேன். சாப்பிட நீ பாதி நான் பாதி உண்டு. நல்லா தான் இருக்கும். பூண்டு சட்னியும் ரவை வடை இட்லி மாவடையும் அதோட ரவை பேர்ந்து போட்டதானே பச்சை அரைக்கம். அதெல்லாம் சர்மிக்கு முதல் இதை செகண்ட் அதுதான் ஞாபகம். இட்லி மானால் ரவை தானே என்ன நல்லா இருக்கு. என்ன இப்போ இந்த பூண்டு சட்னி வந்து நாங்கள் வச்சு சாப்பிடலாம் 2 நாளைக்கும். அது கெடாமல் இருக்கும். அந்த எண்ணெய் நெல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு வார மாதிரி அந்த பருவத்தில் எடுத்திருக்கிறோம். நல்லா இருக்கு. உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடியதான் இந்த பூண்டு சட்னி. மற்றது இப்போ காலமையில் இட்லி அவிச்சால் இட்லிமா கொஞ்சம் மிச்சம் இருந்தால் நாங்கள் அதை எடுத்து வச்சுட்டு பின்னேரத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இந்த விரும்பி சாப்பிடுவோம். நல்லா மொறுமொறுப்பா இருக்கு. உள்ளுக்கு சொப்டாவும் வெளியில அப்படியே பிரிக்கவே மொறுமொறுன்னு சத்தாங்குது. நல்லா இருக்குது. இப்படி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குதாண்டே. சரி, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.